நன்றி ஆவியானவரே. இந்த 3வது நாள் பேச போகிற அந்த சமாதானம் அப்பா, ஏற்றுக்கொள்வதால் சமாதானம். அப்பா, நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே உம்மை, முழு உள்ளத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. கிருபை கொடுங்கப்பா, இரக்கம் பாராட்டுங்க, உம்முடைய அன்புக்குள்ளே மூடி மறைங்க ஆண்டவரே. உம்முடைய கரம் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமரட்டும் ஆண்டவரே. அதை அவர்கள் உணர்வார்களாக, அந்த இருதயம் உணர்வடைவதாக, நீங்கள் தொடுகிற அனுபவம் அவர்களுக்குள்ளே வருவதாக, ஏற்றுக்கொள்வார்களாக ஆண்டவரே. கிருபை கொடுங்க, வழி நடத்துங்க, ஆசிர்வதிங்க. மீட்பரின் பாதம் பணிந்து கெஞ்சி மண்டாடுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த 3வது நாள் சமாதானம் எதை குறித்து? ஏற்றுக்கொள்வதால் சமாதானம். மத்தேயு 10வது அதிகாரம் 12லிருந்து 15 வசனங்கள் என்ன பண்ணீங்க? வாசிச்சிங்க. ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அதை வாழ்த்துங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. நேற்று என்ன சொன்னேன்? அந்த சமாதானம் வெளிச்சத்தெல்லாம் என்ன பண்ணுங்க? ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுங்க அப்படின்னு. இன்றைக்கி என்ன பண்ணணும்? ஒரு வீட்டுக்குள்ளே போகும்போதே என்ன பண்ணணும்? சமாதானம் கூறுங்கள் அப்படின்னு சொல்கிற காரியம். நம்ம பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோம், தோத்திரம் சொல்லுவோம்ல, அதுவும் அதே மாதிரி தான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகிற காரியங்கள். அந்த வீட்டுக்குள்ளே போகும்போது நம்ம மனதார என்ன பண்ணணும்? அந்த வீடை வாழ்த்த வேண்டும். நம்ம வாயில் சொல்லலைன்னா கூட ஒரு வீட்டுக்குள்ளே ஸ்டெப் எடுத்து வைக்க போகிறோன்னாலே நான்லாம் முதல்ல உட்காந்து ஜெபிச்சிருவேன். என்ன ஜெபிப்பேன்னா, ஆண்டவரே போக போகிறேன், ஏதோ ஒரு காரியத்துக்காக என்ன பண்ண போகிறீங்க? அந்த வீட்டுக்குள்ளே என்னை அனுப்ப போகிறீங்க. அந்த வீட்டில் என்ன குறைவுகள் இருக்கோ நிறைவாகட்டும் அப்படின்னு சொல்லி அந்த மனதார வாழ்த்துகிற காரியம். அப்போ நம்ம திரும்பி வந்த பிறகு 2-3 நிறைய மாதங்கள் கழித்து அவங்க சொல்கிற காரியங்கள் அவங்கக்கிட்ட நான் சொல்லியிருக்க கூட மாட்டேன். ஆனால் என்னோடய மனசில் எனக்கு தெரியும், யார் வீட்லையாவது போயிட்டு குழந்தை இல்லை, இல்லது அவங்க வீட்டில் சரியில்லை பொருளாதார நிலைமை அப்படிங்கும்போது அந்த மனதார என்ன பண்ணிட்டு வருவேன்? சொல்லிட்டு வருவேன். சொல்லிட்டு வந்துட்டு அந்த வீட்டில் ஏதாவது சரியில்லைன்னா கூட என்ன சொல்லுவேன்? இதை சரி செஞ்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு வருவேன். நிறைய நேரம் கிண்டலாக சொல்லுவாங்க என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டெல்லாம், அக்கா வீட்டுக்குள்ளே வந்தாங்கன்னா நிறைய செலவாகும்ப்பா அப்படின்ட்டு. ஏன்னா நிறைய குப்பையும் கூலமாக கிடந்தால் கண்டிப்பாக சுத்தப்படுத்துங்கன்னு சொல்லிட்டு வருவேன். நிறைய காரியங்களை சரி செய்ய சொல்கிற காரியங்கள். நம்ம வீட்டில் ஆண்டவர் உள்ளே வரணுன்னா நம்ம வீட்டில் என்ன இருக்கணும்? அவர் உள்ளா வருகிற இடமாக அது என்ன பண்ணணும்? பரிசுத்தப்படுத்தி வைக்கணும், சுத்தப்படுத்தி வைக்கணுன்ற காரியத்தை எங்கே போனாலும் என்ன பண்ணுவேன்? சொல்லக்கூடிய ஒரு காரியம். அப்போ தான் அந்த வீட்டுக்குள்ளே என்ன வரும்? ஆண்டவர் உள்ளா வரும்போது ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம் உண்டாகும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த நாட்களில் அநேக வீடுகளில் அவர் என்ன பண்ணாங்க? ஏற்றுக்கொண்டார்கள். விசேஷமாக யார் ஏற்றுக்கொண்டா? பெத்தானியாவில் உள்ள மார்த்தாள், மரியாள் என்ன பண்ணாங்க? ஏற்றுக்கொண்டார்கள். அவங்களுக்கு விருந்து கொடுத்தார்கள். சகேயு வீட்டுக்கு ஆண்டவர் என்ன பண்ணாரு? சகேயு சந்தோஷமா அழைத்து கொண்டு போனான். பேதுருவின் மாமி வீட்டுக்கு போகும்போது அந்த அவரோட ஜுரம் என்ன பண்ணிட்டு நீங்கிட்டு. நீங்க யோசிச்சு பாருங்க. அப்ப நம்ம எந்த வீட்டுக்குள்ள போனாலும் அங்க என்ன பிரச்சனை வந்தாலும் அது என்ன பண்ணணும்? நீங்க வேண்டும். ஆண்டவர் அதனாலதான் இந்த மத்தேயு 10 வாசிச்சு பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு விசேஷமான ஒரு அதிகாரம் தான் சொல்லலாம். அப்படியே 12 சீஷர்களை அவர் செலக்ட் பண்ணிட்டு ரொம்ப அழகா சொல்லிடுவார். ஒவ்வொன்றா காணாமற் போன ஆடுகள் ஆகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள். நம்ம என்ன பண்ணணும்? யாரெல்லாம் நம்மளுடைய உறவினர்களை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ஃப்ரெண்ட்ஸை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா தயவு செஞ்சு என்ன பண்ணுங்க? ஃபோன் பண்ணி விசாரிச்சு அந்த வீட்டுக்கு போனீங்கன்னா அந்த உள்ளான மனசுல அந்த ஆசீர்வாதத்தை சுமந்து கொண்டு போனீங்கன்னா அவங்க ஒருவேளை ஆசீர்வாத குறைவுனால பலகீனப்பட்டு இருக்கும்போது அந்த வீட்டுக்குள்ள என்ன வரும்? ஆசீர்வாதம் வரும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், நீ ஒரு வீட்டுக்குள்ள போகும்போது அதை என்ன பண்ணு? வாழ்த்து அப்படின்னு சொல்ற காரியம். 3 யோவான் 2வது வசனத்துல பாத்தீங்கன்னா, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். நம்ம ஆத்மா என்ன பண்ணணும்னா அப்படியே வாழ்த்தணும். எத்தனை பேரோட ஆத்மா அப்படி இருக்கு? நிறைய பேரோட ஆத்மா இப்போ உலக பிரகாரமா பார்க்கும்போது அப்படி இல்லை. அதான் சொல்கிறோம், நம்ம எப்போவுமே ஜெபிக்கும் போது ஜெபம் செய்வோம் பாருங்க,
ஐயோ ஏசப்பா, அந்த வன்கண்கள், பொறாமையின் ஆவிகள், எரிச்சலின் ஆவிகள் அணுகாதபடிக்கு, ஏன்னா மேக மண்டலத்துல பொல்லாத ஆவிகளின் சேனைகள் உண்டு. நிறைய நேரம் அப்படியும் இருக்கும். யாராவது உள்ள வந்துட்டு போனா ஏதாவது என்ன இருக்கும், பிரச்சனை வரும். அந்த மாதிரி காரியங்களும் வீட்டில் நடக்கும். அப்போ நமக்கு என்ன கேட்கணும், ஆண்டவரே ப்ரொடெக்ஷன் கொடுங்க, எப்படியாவது என்ன பண்ணுங்க, ப்ரொடெக்ஷன் கொடுங்க. உள்ள வரும்போதே நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். ஆண்டவரோட சத்தத்தை கேட்டாதான் யார் வந்து பேசினாலும் இது ஆண்டவரோட சத்தம் இல்லது பிசாசோட சத்தம், ரெண்டுக்கும் நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், வித்தியாசம் தெரிந்திருக்க வேண்டும். வித்தியாசம் தெரியாம சில நேரம் பிசாசு வந்து பேசிக்கிட்டே இருப்பான். ஐயோ நீ ரொம்ப அழகா இருக்க, நீ இப்ப அப்படி இருக்க, இப்படி இருக்க, நம்மள என்ன பண்ணுவான், புகழ்ந்து புகழ்ந்து பேசிட்டு இருப்பான். அப்படியே அதுல மயங்கிட்டீங்கன்னு வைங்க, ஒரு நிமிஷம் உங்களை தாக்கிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுவான். சில நேரம் சில ஊழியர்கள் வந்து நம்மளை கண்டிப்பாங்க, நமக்கு பிடிக்கவே பிடிக்காது, ஏன் இவ்வளோ நம்மளை கண்டிச்சுட்டு போறாருன்னு. அப்போ சில நேரம் யோசிக்கணும், ஆண்டவரோட வார்த்தை நமக்கு என்னதான் வருது, கண்டிஷனோட வருது, கண்டிக்கிறாங்க. நிறைய நேரம் ஆயர்களெல்லாம் ஏமா இவ்வளோ நாள் ஆலயத்துக்கே வரல கேட்பாங்க. அப்போ ஆண்டவரோட வார்த்தை வருது, நம்மளை கேள்வி கேட்குறாங்கன்னு சொல்லி என்ன பண்ணுங்க, மகிழ்ச்சி அடைங்க. உண்மையிலே நம்மளை பார்த்து ஒருத்தங்க வந்து திட்டுறாங்க, நம்மளை பார்த்து ஒரு கண்டிஷனை சொல்றாங்க, இப்போ நீ சரியில்லைப்பா அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுங்க, ஒரு நிமிஷம் ஆண்டவரோட பாதத்தில் போய் உட்காந்து, ஆண்டவரே இந்த காரியம்லாம் சரியில்லைன்னு சொல்லிட்டு போறாங்க, உண்மையிலே நான் சரியில்லையான்னு என்ன பண்ணுங்க, உங்களுடைய இருதயத்தை தற்பரிசோதனை செய்து பார்த்துருங்க. அந்த நேரமே அந்த காரியங்களை என்ன பண்ணிருங்க, விட்டுருங்க. நிறைய நேரம் விட மாட்டாங்க. நம்ம பிள்ளைங்கிட்ட சொல்லுவோம், ஏன் இவ்வளோ நேரம் ஃபோனை வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்க, விட்டுரு அப்படின்னு சொன்னால் பிள்ளைங்களுக்கு என்ன வருது, பயங்கரமா கோவம் வருது. ஏதாவது சும்மா லேடிஸ் கிட்ட கூட என்னப்பா எப்போ பார்த்தாலும் நீ ஃபோன் தான் பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்களேன், நீ பாத்தியா நான் ஃபோன் பேசுறத அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, திருப்பி ரிட்டர்ன் கேட்பாங்க. என்னன்னா அவங்களால அந்த தப்பிதத்தை திருத்தி கொள்கிற ஒரு மனப்பான்மை வராது. நிறைய நேரம் இந்த தெருவில் பார்த்தீங்கன்னா அந்த வாலிப பையனும் பெண்ணும் பேசிட்டு இருக்கும்போது நான் பார்த்துட்டேன்னா உண்மையிலே தட்டி கேட்காம வரமாட்டேங்க, என்கிட்ட உள்ள கெட்ட குணம். உடனே என்ன பண்ணுவேன், இங்கே வா அப்படின்னு கூப்பிடுவேன், எந்த தெருவில் இருக்கிற சொல்லு அப்படின்னுவேன். உங்கள் அம்மாவுக்கு தெரியுமா, உன் ஃபோன் நம்பர் தெரியா, நான் பேசிடுறேன் உங்கள் அம்மாட்ட. இல்லை ஃப்ரெண்டு தான் ஏதாவது சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் ஒன்று பண்ணு, இந்த தெருவில் நின்னா நான் என்ன பண்ணுவேன், கண்டிப்பாக கேள்வி கேட்பேன். நீ என் கண்ணை விட்டு என்ன பண்ணிடு, தூரமாக போயிடு, இங்கே வந்து இனிமேல் இந்த வேலையை செய்யாத. செஞ்சால் நிச்சயமாக உன் வீடு எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி என்ன பண்ணிடுவேன், வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த பயம். அதுக்கப்புறம் அந்த தெருவில் என்ன பண்ண மாட்டாங்க, வரமாட்டாங்க, தெருவை மாற்றிடுவாங்க. ஆனால் நிறைய பேர் என்ன நினைப்போம், எதுக்கு நமக்கு நான் இந்த பிரச்சனை, என் ஹஸ்பண்ட் கிட்ட இந்த வாக்கிங் போகும்போதெல்லாம் சொன்னேன்னா அவர் என்ன பண்ணிடுவார், கையை பிடிச்சி தரன்னு என்னை இழுத்துட்டு வருவார், எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறேன்னு. நமக்கு என்ன இருக்குது, அந்த ஒரு காட் அந்த அத்தாரிட்டி கொடுத்துருக்கிறாரு. ஒரு பாவத்தை கண்டு எதிர்க்கிற காரியங்கள், ஒரு ஆலோசனை கொடுக்கிற காரியங்கள் நம்ம பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போனோன்னு வைங்களேன், யார் தான் இந்த உலகத்தில் இந்த தப்பெல்லாம் தட்டி கேட்க போறா, நமக்கு என்ன வந்ததுன்னு சொல்லி நம்மளால என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேல் தேசத்துல சமாதானத்தை இயேசுவுக்கு வந்து இடம் கொடுக்காததுனால தான் இன்னைக்கும் அங்கே இஸ்ரவேல் தேசத்துல என்ன நடக்கு, பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இயேசு அவங்க என்ன பண்ணவே இல்லை, ஏற்றுக்கொள்ளவே இல்லை. மெஸ்ஸியாவா என்னைக்கு வருவாருன்னு உட்கார்ந்துருக்காங்களே தவிர இயேசுவை அவங்க என்ன பண்ணல, ஏற்றுக்கொள்ளலை. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனை. நீதிமொழிகள் 16:7 பாருங்க, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனுடைய சமாதானமாய் இருக்கும்படி செய்வார். ஆண்டவருக்கு நம்ம வழி பிரியோம்னா நம்ம யோசிச்சே பார்த்துருக்க மாட்டோம். என்னைக்கோ பிரச்சனையில போயிருப்பாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, வந்து நம்ம கிட்ட சமாதானமா பேச வருவாங்க, நிறைய காரியங்களை மாற்றுவார், மகிழ்ச்சியை கொடுப்பார் ஆண்டவர். அதனாலதான் ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை நம்ம என்ன பண்ணணும், செய்யணும். அதனாலதான் நேற்று சொன்னேன், சிலுவைக்கு முன்னே தேவனுடைய மக்கள் என்று இஸ்ரவேல் ஜனங்களை மட்டும்தான் என்ன பண்ணாங்க, சொல்லிட்டு இருந்தாங்க. புறஜாதி மக்கள் எல்லாம் சொல்லல. ஆனா ஆண்டவர் சிலுவையில என்றைக்கு அறையப்பட்டாரோ எல்லா மக்களையும் தேவன் என்ன பண்ணிக்கிறாரு, ஏற்றுக்கொள்கிறார். நீ யூதனா இருக்கலாம், புறஜாதியா இருக்கலாம், யாரா இருந்தாலும் சிலுவைக்கு அப்புறம் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, எல்லாரும் என் ஜனங்கள், நான் அவர்கள்
தேவனாய் இருப்பேன் அப்படின்னு சொல்கிற ஆண்டவர். அதனாலதான் எல்லாரையும் நீங்க முஸ்லீமை பாருங்க, ஹிந்துவை பாருங்க, யாரை பார்த்தாலும் உங்களுக்கு ஒன்னே ஒன்று தெரியணும், இவங்க ஆண்டவருடைய பிள்ளைகள். நம்ம அப்படி வேறு பிரிச்சு ஐயோ இவங்க கிட்ட ஆண்டவரை பத்தி என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாதுன்னு சொல்லி அவாய்ட் பண்ணிட்டு போவாதீங்க. அதான் ஏற்றுக்கொள்ளும் சமாதானம், எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுகிற அந்த சமாதானம். நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியுதா? நம்மளுக்கு நன்மை செய்யாமல் தீமை செய்கிறவர்களை நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியுதா? இல்ல, நிறைய நேரம் அதை பழச என்னவே பண்றது இல்லை, நம்ம மறக்கிறதே இல்லை. எப்ப பாரு ஐயோ அவங்க அந்த இதை எனக்கு செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி அந்த தீமையான காரியத்தை உள்ள வளர்த்துக்கிட்டே இருக்கோம். நன்மையானதை நம்ம தீமை செய்கிறவர்களுக்கும் நம்ம என்ன பண்ணணுமா, நன்மை செய்கிறவர்களாய் மாற வேண்டும். இப்படி காரியங்கள் எல்லாம் இப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டியதா இருக்கிறது. ஒருவேளை இவ்வளவு நாளும் தெரியாமல் வாழ்ந்து விட்டோம். எதெல்லாம் ஆண்டவருக்காக ஏற்றுக்கொள்ளணும்னு நம்ம என்ன பண்ணல, தெரியல. அவங்க பாவம் செய்யறாங்க, அதனால நான் என்ன பண்ணி நிக்கிறேன், விலகி நிக்கிறேன். இப்படி சொல்லாதபடிக்கு, ஐயோ அவங்க பாவம் செய்யறாங்கன்னு தெரியும், ஆனா எந்த சூழ்நிலையில பாவத்துக்குள்ள தள்ளப்பட்டாங்களோ அதை உணர்ந்தவர்களாக, நமக்கு தெரியும் நமக்குள்ள ஆண்டவர் இருக்கிறதுனால நீங்க அந்த ஒரு மனப்பான்மையோட பார்த்து எந்த நேரத்துல உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் இந்த பாவத்துல தள்ளப்பட்டன்னு விசாரிச்சு அவங்களுக்கு நன்மை செஞ்சீங்கன்னு வைங்க, உங்களுக்கு என்ன இருக்கு, மேன்மை இருக்கிறது. ஆண்டவர் இந்த காலகட்டத்தில் இதை தான் சொல்கிறார். நிறைய நேரம் பெண்கள் ஈஸியா ஐயோ அந்த பெண்ணா அவ இப்படி, அவ நிறைய பேரோட பேசுவா, அவளோட கேரக்டர் இப்படி, அவளோட ட்ரெஸ்ஸிங் இப்படி, அவளை பார்த்தாலே பிடிக்காதுன்னு சொல்லி விலகி போகிற காரியங்கள் இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நான் ஒரு ஆலோசனை கொடுக்கிறேன். யாரை பார்த்தாலும் அற்பமா தூசியா நினைக்காதபடிக்கு அவங்களுக்கிட்ட பேசி பார்த்தாதான் அந்த உண்மையான இருதயம் உங்களுக்கு வெளிப்படும். எந்த இடத்துல அவங்க பாவத்துல தள்ளப்பட்டாங்க, எந்த சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டு இருக்காங்கன்னு, இப்படி பாவம் செய்கிற பிள்ளைகளை நீங்க சந்திக்கும் போது நீங்க என்ன பண்ணப்படுவீங்க, நன்மை செய்ய பழகி கொள்வீங்க. நிறைய காரியம் இன்னைக்கு உண்மையிலே காலையில ஃபுல்லா மீட்டிங், எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணி ஆச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. தேவ பிரசன்னம் சொன்ன மாதிரி, அதாவது எத்தனை பேர் அந்நிய பாஷை பேசி பழகி இருக்கீங்களோ தெரியாது. ஆனா இந்த 2 நாட்கள்ல என்ன பண்ணுங்க, ஆண்டவருடைய அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால அந்நிய பாஷையை நீங்க வீட்டுல இருக்கும்போது பழகிட்டே இருங்களேன். இந்த மீதி இருக்கிற நாட்கள்ல பேசி பழகுங்க. எந்த காரியமும் நமக்கு ஒரு 21 நாள்ல என்ன ஆயிடும், அப்படியே பழகிடுவோம். செஞ்சு பார்த்தீங்கன்னா பழகிடுவோம். நமக்கு ஒரு புது இடத்துக்கு போனா சுவிட்ச் எங்க இருக்குன்னுலாம் தெரியாது. ஆனா ஒரு 2 நாளையில என்ன பண்ணிடுவோம், இதான் ஃபேன் சுவிட்ச், இதான் லைட் சுவிட்ச், போடுறவங்களுக்கு கண்டிப்பா தெரியும், மாத்தி ஈத்திலாம் போட மாட்டாங்க. அதே மாதிரி தான் ஆண்டவருடைய பிரசன்னத்துல பழகும் போது, அதை பழக்கமாய் நம்மை மாற்றிக்கொள்ளும் போது, உண்மையிலே அபிஷேகத்துல பழகுங்க, அந்நிய பாஷையில பேசி பழகுங்க. நிறைய நேரம் எதை ஜபிக்கிறதுன்னு தெரியாம அப்படியே சொன்ன வார்த்தையே சொல்லி 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 இதான் ஜெபம்னு நினைச்சு என்ன பண்ணிட்டு இருக்கோம், வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஏற்றுக்கொள்ளணும். அந்த சமாதான காரியங்கள் எல்லாம் ஒண்ணா என் வாழ்க்கையில நான் மாற்ற வேண்டும் சொல்லி ஏற்றுக்கொள்கிற காரியம். எபேசியர் 2:13 முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எத்தனை பேருக்கு இப்போ புரியுது? நம்ம இவ்வளோ நாளும் இருந்ததை விட இப்போ ஆண்டவருடைய சமூகத்துல எப்படி வந்திருக்கோம், கொஞ்சம் பக்கத்துல வந்திருக்கீங்க. நிறைய ஃபாஸ்டிங் இருக்கீங்க, வேதத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கல்ல, இல்ல தியானிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இப்ப நான் கூட அடிஷ்னலா என்ன சொல்றேன், அந்நிய பாஷைகளை பேசி பழகுங்க. இன்னும் ஆண்டவருக்காக ஏதாவது செய்து 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 உங்களுடைய நேரத்தை என்ன பண்ணும், ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து இருக்கிறதுக்கு அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும். ஆண்டவர் நிறைய நேரத்துல இந்த அதாவது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தா எதனாலும் தைரியமா நம்மளால என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். இது எப்படி பார்க்கலாம்னா, முதல்ல ஸ்டார்டிங்ல யாத்திரையாகமம் 1வது அதிகாரம் 15வது வசனத்துல யார் வரா, சிப்போரால் பூவால் மறுத்து வச்சிங்க. ராஜாவோட கட்டளை என்ன கட்டளை, இந்த இஸ்ரேல்ல பிறக்கிற இந்த பிள்ளைகளை ஆண் பிள்ளையா பிறந்தா என்ன பண்ணிடணும், கொலை செஞ்சிடணும். ராஜாவோட கட்டளை. ஆனா இவங்க யாருக்கு பயந்தாங்களாம், கடவுளுக்கு பயந்தாங்க. கடவுளுக்கு பயந்ததுனால என்ன பண்றாங்க, அப்படியே பிரசவம் நேரிடும் போது நீங்க யோசிச்சு பாருங்களேன், முதல்ல தலை தான் என்ன பண்ணும், வெளியே வரும். பார்த்த உடனே ஆண் பிள்ளையா இருக்கும், டக்குன்னு என்ன பண்றாங்க, காப்பாத்துறாங்க, துணிச்சலோடு செய்யறாங்க. இந்த துணிச்சல்
இந்த கிறிஸ்தவத்திற்கு வர வேண்டும். ஆண்டவருக்காக ஏதாவது நான் செய்யணும்ப்பா, எவ்வளவு பெரிய கட்டளையா இருக்கட்டும், என்ன பெரிய அரசாங்க உத்தரவாவே இருக்கட்டும், ஆனா கர்த்தருக்கு பயந்து இல்ல இவங்க செஞ்ச காரியம் பார்த்தீங்கன்னா, இந்த ஆண் பிள்ளைகள் எல்லாம் காப்பாற்றினதுனாலதான் மோசே என்ன பண்ணப்பட்டார், காப்பாற்றப்பட்டார். அந்த பெரிய இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்ணாரு, அவர் வழி நடத்தி வந்தார். இன்னைக்கு நீங்க யாருக்கெல்லாம் அந்த சமாதானத்தை கூறி ஆண்டவருடைய சுவிசேஷத்தை தைரியமா சொல்ல ஆரம்பிக்கிறீங்களோ, அதுல ஒருத்தர் எப்படி எழும்புவாங்க, மோசே மாதிரி எழும்புவாங்க. எழும்பி ஒரு பெரிய ஜனக்கூட்டத்தை அவங்க என்ன பண்ணுவாங்க, ரட்சிப்புக்குள்ள நடத்துவாங்க. உண்மையிலே ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் இப்படியாக பயன்படுத்துகிற பாத்திரமாய் மாற்ற விரும்புகிறார். எல்லாரும் இப்படி ஆண்டவருடைய வார்த்தையை பேசுற மக்களா இங்க இருந்து கடந்து போனீங்கன்னு வைங்களேன், உங்க வீடு எப்படி இருக்கும், உங்க தெரு எப்படி இருக்கும். இப்படியே பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா எல்லாம் சொல்லுவாங்க, ஐயோ அவ முன்னாடி மாதிரி இல்ல, எடுத்தாலே எதை பத்தி தான் பேசுறா, பைபிள் பத்தி தான் பேசுறா. அந்த சமாதானம் இருக்கு. அவகிட்ட போய் பேசினா கொஞ்ச நேரத்துல உள்ளத்துல என்ன வருது, ஒரு சமாதானம் வருது. நீங்க நிறைய பேருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சமாதானம் உங்கள் உள்ளத்தை நிரப்பும். இந்த சிப்போரால் பூவால பாத்தீங்கன்னா ஆண்டவருக்கு பயந்து இந்த காரியத்தை செஞ்சாங்க. இன்னைக்கு நம்ம கர்த்தருக்கு பயந்து என்ன காரியம்லாம் செஞ்சிட்டு இருக்கோம். செய்யும் போதுதான் ஏற்றுக்கொள்ள முடியும் ஆண்டவருடைய இந்த கடினமான காரியங்களை. ஆண்டவர் பத்தி பாத்தீங்கன்னா எப்படி 2 பேரையும், அதாவது எரேமியா 6:14 நம்ம வாசிச்சோம். முதல் நாள் சொன்னேன்னு நினைச்சேன், சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் சமாதானம் என்று சொல்லி என் ஜனத்தின் காயங்களை மேற்பூச்சாய் குணமாக்குகிறார்கள். இப்ப ஏசாயா 57:19 வாசிங்க. ஏசாயா 57:19 தூரமாய் இருக்கிறவர்களுக்கும் சமீபமாய் இருக்கிறவர்களுக்கும் சமாதானம் சமாதானம் என்று கூறும் உதடுகளின் பலனை சிருஷ்டிக்கிறேன், அவர்களை குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அன்னைக்கு எப்படி படிச்சோம் எரேமியால, ஜனத்தின் காயங்களை மேற்பூச்சாய் குணமாக்குறாங்க. இன்னைக்கு ஒவ்வொருத்தருடைய உதடுகள்லயும் என்ன பண்ண போறாரு ஆண்டவர், உதடுகளை என்ன பண்றாரு, சமாதானம் சமாதானம் என்று கூறும் உதடுகளின் பலனை சிருஷ்டிக்கிறேன். இன்னும் பாத்தீங்கன்னா சங்கீதத்துல வாசிச்சோம், உண்மையிலே அப்படியே என்ன போட்டிருந்தது, 119 சங்கீதம் வாசிக்கும் போது, உமக்கு பயப்படும் பயத்தால் என் உடம்பு சிலிர்க்கிறதாம். ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் வந்தா உடம்பு என்ன பண்ணணும், நடுங்கணும் நடுங்கணும். உண்மையிலே நான் சொல்றேன்ல, நாளைக்கு செய்தி கடைசி நாள் காரியத்துக்கான செய்தி எழுதும் போது என் உடம்பு நடுங்குச்சு. என் உடம்பு என்ன பண்ணுச்சு, நடுங்குச்சு. எப்படி ஆண்டவரே சொல்ல போறேன், இந்த உலகத்துல நம்ம ஓடுற ஓட்டம் என்னென்னலாம் ஓடி சம்பாதிக்கிறோமோ எல்லாம் என்ன பண்ண போகுது, பூதளம் வெந்து உருகி எல்லாம் அழிய போகுது. யாருக்காவது சொன்னா ஐயோ எப்படி இது, எல்லாம் அழிஞ்சி ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு நாளுக்குள்ள போறீங்க பாருங்க. உமக்கு பயப்படும் பயத்தால் என் உடம்பு சிலிர்க்கிறது, நியாய தீர்ப்புகளுக்கு பயப்படுகிறேன். ஆண்டவருடைய நியாய தீர்ப்புக்கு நம்ம என்ன பண்ணணும், பயப்படணும். பயப்படுறதுனால ஆண்டவருடைய இந்த காரியம் நம்ம சமாதானம் சமாதானம்னு மேற்பூச்சாயெல்லாம் பூச வேண்டாம். இங்க சொன்னது போல இதுல ஏசாயா 57:19 சொன்னது போல, கூறும் உதடுகளின் பலனை சிருஷ்டிக்கிறேன், அவர்களை குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க உங்க உதடுகளின் பலனை பெற்றுக்கொண்டு நீங்க ஒரு வீட்டுக்குள்ள போய் சமாதானம்னு சொல்லும் போது அந்த வீட்டுல எப்படி இருக்கு, சமாதானம் கிடைக்குது. நீ சுகமாவா என்று சொல்லும் போது என்ன கிடைக்குது, சுகம் கிடைக்குது. இப்படிப்பட்ட மிராக்கள் எல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, இந்த மத்தேயு 10 சொல்றாரு, காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள், போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறதுன்னு சொல்லுங்க. வியாதி உள்ளவர்களை என்னெல்லாம் இருக்கு சொல்லுங்க, வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். இதெல்லாம் சொல்லிட்டு தான் ஒரு வீட்டுக்குள்ள பிரவேசிக்கும் போது அதை என்ன பண்ணுங்க, வாழ்த்துங்கள் என்று சொல்கிற ஆண்டவர். மீகா 5:5 சொல்றாரு, இவரே சமாதான காரணர். நான் அன்னைக்கு சொன்னேன், அந்த பிரிவினையின் சுவராகிய இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து, நேற்று சொன்னேன், அப்படியே திரைச்சீலை 2ஆக கிழிந்து நம்மளை என்ன பண்ணுச்சு, ஆண்டவரோட ஒன்றிணைத்த அந்த காரியம். இன்னும் அது மத்தேயு 27 இருக்கு.
இஸ்ரவேல் தேச மக்களுக்கு, இஸ்ரவேல் தேசம் அல்லாத மக்களுக்கும் நடக்கக்கூடிய ஒவ்வொரு யுத்தத்திலும் அவர்களுக்கு அவ்வளவு வெறுப்பு வருகிற காரியங்கள். இன்னைக்கு இஸ்ரவேலும் அந்த எதுவும் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. எதிரிகளை நேசிக்க தெரியாத ஒரு காரியம். நிறைய நேரம் நம்மளும் என்ன பண்ண முடியல, எதிரிகளை நேசிக்க முடியல. ஏசாயா 26:3 படுக்கும்போது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர். நம்ம அவரை தான் நம்பி இருக்கிறோம். அதனாலதான் அவர் என்ன பண்றாரு, நம்மளை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்ளுகிற ஆண்டவர். அநேகர் ஆண்டவரை உறுதியாய் பற்றி பிடித்துக் கொள்வதில்லை. ஆற்றுல ஒரு காலு, சேற்றுல ஒரு காலு. நிறைய இந்து மக்கள்கிட்ட கேட்கும்போது, நான் உங்க சாமியும் கும்பிடுவேன்மா, எல்லாத்தையும் என்ன பண்ணுவேன், கும்பிடுவேன்னுவாங்க. அவங்கள ஒண்ணுமே சொல்ல முடியாது, எல்லாத்தையும் என்ன பண்ணுவேன், கும்பிடுவேன்னுவாங்க. கிறிஸ்தவர்களும் என்ன பண்றாங்க, இங்கேயும் வந்து கும்பிடுவாங்க, நேரா மாதா கோயிலுக்கும் போயிட்டு என்ன பண்ணுவாங்க, கும்பிடு, ஒரு கேண்டில் ஏற்றி வச்சுட்டா எல்லாம் சரியாயிரும்னு சொல்லி இன்றைக்கும் கிறிஸ்தவ கூட்டம் மாதா கோயிலில் போய் கேண்டில் ஏற்றி ஒரு விக்கிரக ஆராதனை மாதிரி செய்கிற காரியங்கள் நடந்து கொண்டு தான் இருக்குது. ஆண்டவர் விக்கிரக ஆராதனை அறவே வெறுக்கிறார். வேதத்தை வாசிக்கிறவங்க அதை என்ன பண்ணவே மாட்டோம், செய்யவே மாட்டோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ள வந்துச்சுன்னா என்னென்ன காரியங்கள் நமக்குள்ள தேவையில்லாத காரியங்கள் இருக்கோ இதெல்லாம் என்ன பண்ணிடும், வெளியேறிக்கொண்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா கிளைகளை நறுக்கி அவர் வந்து என்ன, காட்டு ஒளிவ மாறிய மரமாகிய நம்மள அந்த ஒளிவ மரத்தோடு என்ன பண்ணுவாரு, ஒட்டு போட வைப்பார். நிறைய நேரம் கிளைகள் நறுக்கப்படும். ஏன் நறுக்கிறாருன்னா அவரோடு அந்த ஒட்டு போட்டு நல்ல ஒளிவ பரங்களை தரக்கூடிய ஒரு மரமாக நம்மளை மாற்றுவதற்காக செய்கிற காரியம். எத்தனை பேர் இந்த 40 நாளையில என்னெல்லாம் மாற போறீங்க எழுதி வச்சுக்கோங்க. 3 நாளா சொல்லிக்கிட்டே இருக்கோம், சமாதானம் சொல்லுங்க, சமாதானத்தை கொடுங்க, மகிழ்ச்சியை கொடுங்க, இல்ல அன்பை கொடுங்க. அப்படியே போன வாரத்துல இருந்து கேட்டுட்டே இருக்கீங்க, அன்பு, சந்தோஷம், சமாதானம். இன்றைக்கு வரைக்கும் எத்தனை நாள் தொடர்ந்து இப்படி யாரும் என்ன பண்ணல, எந்த ஆலயத்திலையும் இப்படி 3 நாள் தொடர்ந்து இப்படி கொடுப்பதில்லை. பெரிய சிலாக்கியம். உண்மையிலே உட்கார்ந்து எழுதும் போதுதான் அது தெரியுது. நான் நினைச்சேன், ஐயோ எப்படி 3 நாள் இதை ஒத்துக்கொண்டோம் தெரியல, எழுத முடியல, எழுத முடியல. ஐயோ ஆண்டவரை என்ன செய்ய போறப்பா, கஷ்டம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது ஆண்டவர் எழுத வைக்கும் போதுதான் தெரியுது அதுக்குள்ள இன்னும் நம்ம என்ன பண்ணிட்டே இருக்கலாம், மாச கணக்கா பேசிக்கொண்டே இருக்கலாம். ஏன்னா அவ்வளோ சமாதான குறைச்சல் நமக்குள்ள இருக்கு. அதெல்லாம் வெளியேற்றணும்னா இந்த 3 நாள்லாம் பத்தாது. 3 நாள்லாம் அவ்வளத்தையும் நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய பாத்திரம் அப்படியே கழுவி சுத்திகரிக்கப்படணும். ஒரு மான் என்ன பண்ணிச்சு, ஒரு வேடன் கிட்ட சிக்கிச்சு. சிக்க போது வேடன் பார்த்துட்டான், எப்படியா துரத்தி பிடிப்பான்னு என்ன பண்ணுது, தப்பிச்சு ஓடுது. ஓடும் போது என்ன பண்ணுது, அழகா ஒரு முற்புதற்குள்ள போய் மறைஞ்சிக்குது. அந்த செடி அந்த மானுக்கு என்ன பண்ணுது, அழகா ஹெல்ப் பண்ணுது. அப்படியே மூடி, நீங்க பார்த்துருக்கீங்களா கொடியெல்லாம் அப்படியே அந்த காலை வேலையில தன்னால் அப்படி அந்த படருகிற அந்த நேரம். நிறைய நேரம் அந்த பாட்னி அந்த டிஸ்னி வேர்ல்ட்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனா நம்ம வீட்டுல நம்ம செடியே அப்படி ஒரு துளிர் விடும்போது நம்மளால என்ன பண்ண முடியும், அதை உணர முடியும். அப்ப இது ஆபத்துன்னு இந்த செடி என்ன பண்ணுது, அழகா அந்த மானை அழகா மூடி மறைச்சி அந்த வேடர்கள் கிட்ட இருந்து காப்பாத்துது. கொஞ்ச நேரத்துல சத்தமே இல்லை. இந்த மான் நினைச்சிட்டு வேடர்கள்லாம் போயிட்டாங்க, நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டு அந்த நன்றியை மறந்து விட்டது. அது காப்பாத்தின நன்றியை மறந்துட்டு என்ன பண்ணிச்சு, கடன்னு அந்த இலையெல்லாம் பறிச்சு சாப்பிட ஆரம்பித்து விட்டது. இந்த சத்தம் கேட்டு திரும்ப என்ன பண்ணிட்டான், வேடன் வந்து மானை பிடித்து விட்டான். நிறைய நேரம் நம்ம அப்படிதான் நன்றி இல்லாதவர்களாய் ஆண்டவர் நமக்கு செய்கிற நன்றியை என்ன பண்ணிடுறோம், ஒரே நிமிஷத்துல மறந்து ஆண்டவருக்கு எதிரான காரியங்கள் செய்கிறதற்காக நம்மளை அப்படியே கொடுக்கிறோம். நிறைய நேரம் இது நன்றி, இந்த செடி வந்து அவ்வளோ ஹெல்ப் பண்ணிச்சு. நம்ம நிறைய நேரம் இன்னைக்கு எத்தனை பேர் இதுல அப்படி கடனை கொடுத்து வாங்க முடியாம திணறிட்டு இருக்கீங்களோ தெரியாது. வாங்கும்போது எப்படி வந்து வாங்குவாங்க, ரொம்ப அழகா வந்து வாங்குவாங்க, ஆனா திருப்பி என்னவே பண்ண மாட்டாங்க. நான் இதுல ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்கிறேன். திருப்பி வந்து என்ன பண்ண மாட்டாங்க, கொடுக்கவே மாட்டாங்க. ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, இவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க. நமக்கு என்ன அத்தாட்சி இருக்கு, என் ஹஸ்பண்ட சொல்வேன், இப்போ போய் கேட்டுட்டு வரலாம். என்ன அத்தாட்சி இருக்கு, தர முடியாதுன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவ, ஒரே வார்த்தையில் என்ன பண்ணிடுவாங்க, முடிச்சிருவாங்க. அப்படி லட்சக்கணக்கான பணங்கள் நிறைய நேரம் ஆண்டவருடைய பாதத்துல தான் வச்சிருக்கிறேன்.
ஆனா எனக்கு இன்னைக்கு இந்த வசனத்தெல்லாம் எடுக்கும்போது உண்மையிலே எடுத்தேன். நன்றி, அதாவது நன்றி நன்மை செஞ்சோன்னா நிச்சயமா ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு, தீமை செய்ய மாட்டார். நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? மேன்மை இருக்கு ஆண்டவரே. ஒருவேளை அவன் கொடுக்காமையே கூட போகட்டும், ஆனா உங்க கரத்துல நீங்க சொன்ன நிறைய நேரம் என்னோட கிளாக்ல ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி டைம்ல அந்த வசனம் சொல்லிட்டே இருக்கும், நீயோ கடன் வாங்காதிருப்பாய், நீயோ கடன் கொடுப்பாய் அப்படிங்கும்போது என்ன ஆண்டவரே, கடன் கொடுத்தா என்ன பண்ண மாட்டேங்கி, திருப்பி வர மாட்டேங்குது. ஆனா இந்த வசனம் எதுக்காக ஆண்டவரே நிறைய நேரம் யோசிச்சது உண்டு. ஆனா தேங்க் பண்ணுவேன். சரி, நம்ம கொடுக்கிறவர்களாய் ஆண்டவர் என்னை வைத்திருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. நான் வாங்காம நிறைய நேரம், அதாவது என் பையனுக்கு அப்படியே லட்சக்கணக்கில் ஃபீஸ் கட்ட வேண்டியது இருக்கும். நான் ஸ்டார்டிங்ல அவன் மெடிக்கல் சேர்றதுக்கு முன்னாடி கொடுத்த பணம் ஒரு வருஷமும், ஐயோ இந்த வருஷம் அந்த பணம் வந்துட்டா நம்ம அப்படியே கட்டிடலாம், இந்த வருஷம் பணம் வந்துட்டா நம்ம அப்படியே செஞ்சிடலாம், இந்த வருஷம் வந்துட்டா இந்த கடையில் இதை டெவலப் பண்ணிடலாம். ஒரு நாளும் வராது. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுவார், நான் என்னெல்லாம் நினைக்கிறேனோ நான் நடத்தி முடிப்பேன். ஒரு நாளும் கையில் பணத்தை வைத்து கொண்டு நாங்கள் செஞ்ச காரியமே கிடையாது. அப்போ திரும்பி பார்க்கும்போது யோசிப்பேன், நன்மை செய்தால் மேன்மை இருக்கு, எப்படி வந்ததுன்னு தெரியாது. நிறைய பேர் இப்போ கடனை கொடுத்துட்டு உண்மையிலே திருப்பி தராமல் இருக்கிற ஒரு காரியங்களில் சிக்கி கொண்டு இருப்பீங்க. என்ன ஜெபிச்சாலும் வர மாட்டேங்க. நான் நினைப்பேன், எவ்வளோ ஜெபிச்சாச்சு ஆண்டவரே இதுக்காக, ஆனால் ஒரு நாளும் அதை என்ன பண்ணலை, திருப்பி வரலாம். நான் உங்களுடைய திட்டத்தில் அது என்ன இருக்கோ தெரியாது. இப்பெல்லாம் சொல்லிட்டேன், ஆண்டவரே உங்களுடைய கரத்தில் நான் கொடுத்துட்டேன், அது என்னைக்கு வரணுமோ அன்னைக்கு அது வரட்டும். இவ்வளோ காரியங்கள் ஆண்டவர் நம்ம மேல ஆண்டவர் நிறைய திட்டத்தை வச்சிருக்கிறார். யோவான் 16:33 நம்ம வாசிப்போம், உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்வார். விசுவாசியின் வாழ்க்கையின் பாதையில இந்த மாறா என்கிற கசப்பு இருக்கு. எத்தனோட வாழ்க்கையில கசப்பு இருக்கு சொல்ல முடியும்? எல்லாரும் என் வாழ்க்கையில கசப்பு இருக்கு ஆண்டவரே. அந்த மாறா என்கிற கசப்பு, அந்த மாறா என்கிற கசப்பை நம்ம குறுக்கு வழியில எல்லாம் போய் என்ன பண்ண முடியாது. ஐயோ இந்த கசப்பு இல்லாம நான் என் வாழ்க்கையை கடந்துட முடியும்னு கடக்க முடியாது, தாண்ட முடியாது. அந்த கசப்பை அனுபவிச்சுட்டு தான் நம்ம என்ன பண்ண முடியும், அந்த வாழ்க்கை பாதையை நம்ம கடக்க முடியும். கடவுளின் கையில அந்த ஒரு சூட்டு குறியீடு கோல் வச்சிருக்கிறாராம். சூட்டு குறியீடு கோல்னா நம்மள என்ன பண்ணிடுவாரு, அந்த குறியீடு கோலால நம்ம மேல ஒரு அடையாளம் போட்டுருவாரு, இது என்னோட பிள்ளை. அந்த அடையாளம் நம்ம மேல போட்டுட்டோன்னே நம்ம என்ன பண்ணவே முடியாது, தப்பவே முடியாது. என்ன பிரச்சனை, என்ன மாறா கசப்பு நம்ம வாழ்க்கையில இருந்தாலும் அந்த அடையாளம் மட்டும் ஆண்டவருக்கு தெரியும், இது என்னோட பிள்ளை. நிறைய நேரம் அந்த மேய்ப்பர்கள் நிறைய ஆடுகள் நிறைய நேரம் வைக்கும்போது தன்னோட அந்த ஆட்டுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, அடையாளம் போட்டிருப்பாங்க. அடையாளம் போட்டா அந்த மேய்ப்பண்ணு அந்த ஆடை விட்டு என்ன பண்ண முடியாது, ஆடு மேய்ப்பனை விட்டு போகவே முடியாது. ஆண்டவர் அதனாலதான் நம்ம மேல எல்லாம் ஒரு அடையாளத்தை போட்டிருக்கிறாரு. நான் தான் யோசிப்பேன், ஒவ்வொரு சர்ச்சில் இந்த சர்ச் மெம்பர் என்ன பண்ண முடியாது, இன்னொரு சர்ச்சில் நான் அந்த சர்ச் மெம்பர்லாம் சொல்ல முடியாது. இந்த சர்ச் மெம்பர்னா இந்த சர்ச் மெம்பர் தான். இப்போ இன்னொரு சர்ச்சில் உட்காந்துக்கிட்டு நான் அந்த சர்ச் மெம்பர்னு சொல்ல முடியாது. ஒரு சர்ச்சில் தான் என்ன பண்ண முடியும், மெம்பரா இருக்க முடியும். அடையாளம் போட்டுருவார், நீ இந்த மந்தையில உள்ள ஆடுதான், இந்த மேய்ப்பன் தான் உங்களை என்ன பண்ணணும், மேய்க்கணும். ஐயா எங்களுக்கு அது பிடிக்கல இது பிடிக்கல, என்ன பிடிக்கலனாலும் மேய்ப்பன் அவர் தான் போது என்ன பண்ணணும், ஆண்டவரை மட்டும் பிரியப்படுத்துகிற காரியங்கள் நம்ம தப்பிச்சு என்ன பண்ண முடியாது, போக முடியாது. இந்த உலக பிரகாரமான காரியத்திலே நமக்கு இவ்வளவு ஒரு அத்தாரிட்டி கொடுத்து ஒரு கூட்டமாய் நம்மளை ஒவ்வொரு கூட்டமாய் வைத்திருக்கிற ஆண்டவர், அப்ப பரலோக ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாய் மாறும்போது நம்ம மேல என்னென்ன அடையாளத்தை போடுவார் யோசிச்சு பாருங்க. பிரிப்பார், அதான் செம்மறி ஆடு தனியா வெள்ளாடு தனியா, இந்த ஆடு இப்படிதான் இருக்கும், இந்த ஆடு இப்படிதான் இருக்கும். இதுக்கு தன்னால புல் மேய தெரியாது, நான் தான் கொண்டு போய் என்ன பண்ணணும், புல்ல போடணும். நிறைய நேரம் அப்படிதான் உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒரு கூட்டம் ஆண்டவர். ஆனா யாரையும் என்ன பண்றது இல்லை, விட்டு வைக்கிறது இல்லை. கிறிஸ்தவர்கள்னு ஒரு அழகா ஒரு சபையை உருவாக்கி, யோசிச்சு பாருங்க, என்ன அழகா ஒரு சபையை உருவாக்கி இந்த இடத்துல உங்களை கொண்டு வந்து, என்ன தப்பு உங்களோட வீட்டுல தெருல என்ன செஞ்சாலும் ஆலயத்துக்கு எப்படியாவது என்ன பண்ணிடும், நியூஸ் வந்துடும். ஒரு பிரச்சனையில இருக்கீங்க, ஒரு வியாதியில இருக்கீங்க, ஒரு ஹாஸ்பிட்டல் போனீங்க, யாராவது ஒருத்தர் என்ன பண்ணிடுவாங்க, மெய்ப்பனுக்கு சொல்லிடுவாங்க. நீங்களே என்ன பண்ணுவீங்க, யாருக்கு சொல்றது, நம்மளுடைய மேய்ப்பருக்கு சொல்லலாம், ஐயா ஜெபிச்சு கொள்ளுங்க இந்த காரியத்துக்காக.
அப்போ நமக்காக ஆண்டவர் நம்ம இருக்கிற இந்த உலகத்துல, இந்த இடத்துல, இந்த கொளத்தூர் பகுதியில, இந்த திருவிக்கணர் பகுதியில உங்களை எல்லாம் எவ்வளவு அழகா இணைத்து, அப்ப நீங்க இதை ஏற்றுக்கொண்டிருக்கீங்க. இந்த சபையை என்ன பண்ணிட்டீங்க? உங்க மனதார ஏற்றுக்கொண்டிருக்கீங்க. ஆனா அந்த ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது சபையை மாத்திரம் ஏற்றுக்கொள்கிற காரியம் அல்ல. இங்க வந்து நீங்க ஆண்டவரை பார்க்கணும். காட், நான் உங்களை தரிசிக்கணும், உங்களோட பேசணும். நீங்க தான் என் வாழ்க்கையில நிறைவாய் இருக்க போறீங்க. இந்த சமாதானம் எனக்குள்ள வேணும்னு சொல்லி ஆண்டவர் உங்க மேல அந்த குறியீட போட்டிருந்தாருன்னா, தேங்க்ஸ் ஆண்டவரே. என்ன கசப்பு வந்தாலும் நான் என்ன பண்ண முடியும்? என்னால தாண்ட முடியும். அப்படியே கிறிஸ்தவங்களா ஆயிட்டா அப்படியே ரொம்ப ஒரு கஷ்டமும் வராத ஒரு பெரிய வாழ்க்கை இல்லை. ஊழிய செய்கிற எல்லாரையும் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு மாறா ஒரு கசப்பை தாண்டி தான் என்ன பண்ண முடியும்? ஊழியம் செய்ய முடியும். நான் இன்னைக்கு இங்க நிக்கிறேன்னா நிறைய கசப்பை என்ன பண்ணியிருப்பேன்? தாண்டி வந்திருக்கிறேன். நிறைய நேரம் தாண்டாம அப்படியே மறுதளிச்சு போகிற ஒரு கூட்ட ஜனங்கள். என்ன பிரேயர் பண்ணி என்ன நடக்குது? ஒண்ணுமே நடக்கலன்னு என்ன பண்ணுவாங்க? சர்ச்சுக்கே வராத எத்தனை இந்த சர்ச்சில் உள்ள ஆடுகள். அதான் அந்த சொல்றார், இங்க தொலைஞ்சு போன காணாமல் போன இந்த இஸ்ரவேல் ஜனம், ஓ சபையில உள்ள ஆடு எது காணாம போச்சு? போய் தேடணும். ரொம்ப நாளா சர்ச்சுக்கு வரலையே சிஸ்டர், என்ன பிரச்சனை? கேளுங்க. நீங்க ஏற்கனவே பார்த்த முகங்களாய் இருந்தாய். புதுசா வந்தவங்களுக்கு யாரையும் தெரியாது, ஆனா பழைய ஆளுங்களுக்கு எல்லாரையும் தெரியும். ஆரம்பம் முதல் யாரெல்லாம் மெம்பர்ஷிப்னு உங்களுக்கு தெரியும், யாரெல்லாம் இந்த மந்தையில இருந்தாங்கன்னு தெரியும். இதை ஏற்றுக்கொள்ளுகிற இந்த இதயம், அவங்க என்ன தப்பு பண்ணிட்டு கூட வெளியே போயிருக்கட்டும், மன்னித்து மறுபடியும் ஏற்றுக்கொள்ளுகிற இந்த மனசு, எல்லாரும் அப்படியே அரவணைத்து போகிற இந்த காரியம், இதெல்லாம் சேர்ந்து நடந்தாதான் ஆண்டவருடைய வருகைக்கு ஒவ்வொரு சபையா என்ன பண்ண போறோம்? எழுந்து நின்று கட்ட போகிறோம். இந்த மார்த்தாள் மரியாள் பாத்தீங்கன்னா, மார்த்தாள் என்ன பண்றா? நல்ல விஷயம் தான் செய்யறா. ஜீசஸ் வராருன்னு ரொம்ப அழகா என்ன பண்றா? சமைக்கிறாளா இல்லையா? மரியாள் என்ன பண்ண? அது வரைக்கும் உதவி செஞ்சிருப்பா. ஜீசஸ் வர்ற வரைக்கும் மரியாளும் என்ன பண்ணிருப்பா? ஏதாவது ஒரு வெங்காயம் வெட்டி கொடுத்திருக்கலாம், ஏதாவது ஒரு காரியம் அவளும் ஹெல்ப் பண்ணி இருக்கிறா. ஆனா அவ அந்த ஆண்டவர் என்ன சொல்றாரு? இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்டாவ வைக்கிறார். என் காட் எனக்கு என்ன சொல்றாரு? நிறைய நேரம் உலகத்துல நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருவோம். நிறைய பேர் வராத காரணம் என்னன்னு கேட்டா, சும்மா சின்ன ஒரு வேலை இருந்திருக்கும் சாயங்காலம், அதுக்காக என்ன பண்ணுவாங்க? டோட்டலா இல்ல, எனக்கு இன்னைக்கு இந்த வேலை, என்னால சர்ச்சுக்கு வர முடியாது. எத்தனை பேர் சீரியல் பார்த்துட்டு வராம இருக்காங்களோ தெரியாது. உண்மையிலே ஆண்டவர் அவங்கள மன்னிக்கணும். நிறைய பெண்கள் சீரியல் அது போயிடுச்சுன்னா அவங்களுக்கு அப்படியே தலையே என்ன பண்ணிடும்? வெடிச்சிடும். அந்த சீரியலை பார்க்காம என்ன பண்ண முடியாது? இருக்க முடியாது. இவ்வளவு பயங்கரமான ஒரு உலகம். நம்ம இந்த ஆடுகள், அதாவது வேதத்தை நேசிப்பவர்களுக்கு சமாதானம். நினைத்தே சொல்லி கொடுத்தேன், பைபிளை வாசிச்சீங்கன்னா சமாதானம். எத்தனை பேர் எத்தனை தடவை பைபிள் முடிச்சிருக்கீங்க? எல்லாரும் இங்க உட்கார்ந்து இருக்கவங்க ஒரு தடவையாவது பைபிள் முடிச்சிருக்கீங்களா? முடிச்சனா கதை கை தூக்குங்க பார்க்கலாம். தூக்குங்க, தைரியம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இல்ல முடிக்கணும். இல்ல நான் மேக்சிமம் 20 வாட்டி முடிச்சிருக்கேன்றவங்க கை தூக்குங்களேன். இல்ல 10 வாட்டி இல்ல. வேதத்தை நேசிக்கணும் இடைவிடாமல். நான் எப்படின்னா, கிறிஸ்மஸ் வர்றதுக்கு முன்னாடி எனக்கு பைபிளை முடிக்கணும். கிறிஸ்மஸ் வரப்போது, நியூ இயர்ல இருந்து என்ன பண்ணணும்? எனக்கு திரும்ப புது சாப்டர் நான் ஆரம்பிக்கணும். என்னோட அந்த ரோப் அப்படியே இருக்கும் கரெக்டா, அதை மட்டும் என்ன பண்ண மாட்டேன்? மாற்றவே மாட்டேன். ஒரு ரோப் மாத்திட்டு இருப்பேன் மெசேஜுக்காக. ஒரு ரோப் எப்படி இருக்கும்? இப்போ சொன்ன மாதிரி நான் யோசுவா வந்துட்டு இருக்கேன். ஏன்னா நியூ இயர்ல இருந்து என்ன பண்ணுவேன்? ஆரம்பிச்சிடுவேன் வாசிக்க. டிசம்பருக்குள்ள என்ன பண்ணுவேன்? எனக்கு முழு பைபிளையும் முடிக்கணும். எனக்கு அதுல ஒரு சந்தோஷம். அதுவும் சொல்றேன், என் பையன் கன்சீவா இருக்கும்போது உண்மையிலே பையன் மேல அவ்வளோ ஆசை எனக்கு. ஃபர்ஸ்ட் பொம்பளை பிள்ளைன்றதுனால, ரெண்டாவது எப்படியாவது பையன் வேணும். இதுக்கு என்ன சொல்றேன்னு ஆண்டவர்கிட்ட தெரியும் போது 3 மாசம் இருக்கும் கன்சீவ்னு தெரியும் போது. அதுக்கப்புறம் இருக்கிற அந்த மீதி நாட்கள் ஆரம்பிக்கிறேன் பைபிளை. ஆண்டவரே எப்படியாவது பைபிளை என்ன பண்ணிடுறேன்? முடிச்சிடுறேன் ஆண்டவரே. ஆனா பையனை கொடுத்துருங்க. எப்படி? அந்த பையனை கொடுத்துருங்க. இப்ப என்ன ஆகுதுன்னா, ராத்திரியெல்லாம் எனக்கு தூக்கம் வராது. ஏன்னா நான் செய்யலைன்னா ஆண்டவரால் என்ன பண்ண முடியாது?
கொடுக்க முடியாது. ஆண்டவரோட உள்ள அந்த உடன்படிக்கை. இந்த நைட்டு அப்படியே பாத்ரூம் வாசல்ல, ஏன்னா அப்பெல்லாம் ஒரு வாடகைக்கு இருந்த வீடு, வெளியில ஒர்க்கர்ஸ் தூங்குவாங்க, நான் ரூம் திறந்துட்டு வெளியே வர முடியாது. பாத்ரூம்ல லைட் போட்டு பாத்ரூம் வாசல்ல உட்காந்துட்டு ஐயோ எப்படியாவது முடிக்கணும் முடிக்கணும் முடிக்கணும்னு வாசித்துட்டே இருப்பேன். கடைசி டெலிவரி டேட் வரும்போது கூட வாஸ்து முடிச்சாச்சு. திரும்ப என்ன, ஆண்டவரே வாஸ்து முடிச்சுட்டேன், இன்னும் பெயின் வரல. அப்ப நான் என்ன பண்றேன், ஆண்டவரே எப்ப பெயின் வருதோ அதுக்குள்ள ஆதியாகமம் முடிச்சிடுறேன், 50 அதிகாரம். நான் பாட்டுக்கு அதை பைபிள் தான், பையனை மட்டும் கொடுத்துருங்க, நான் என்ன பண்ணணுமோ உங்களுக்காக பண்ணிட்டு இருக்கேன். ஆதியாகமத்தை முடிக்க போறேன். டாக்டர் அம்மா ஃபோனு, என்ன பண்ணிட்டு இருக்க? நான் உன்னை குறிச்சு பயந்துட்டு இருக்கேன். ஏன்னா ஃபுல் தைராய்டு ப்ராப்ளம், கன்சீவே ஆக மாட்டேன்னாங்க. கன்சீவ் ஆனதுனால அவங்களுக்கு பயங்கர சந்தோஷம், நீ ஊருக்கெல்லாம் போகாத, டெலிவரிக்கு இங்கே இருந்து எப்படியாவது பெத்துக்கோ பிள்ளைய அப்படின்னு. உண்மையிலே சந்தோஷமா ஆதியாகமத்தை முடிச்சுட்டு அப்பா முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் போறேன். டாக்டர்மா டெலிவரி சிசரியன் வேற கொடுக்குறாங்க. இன்னும் உனக்கு பையன் பிறந்திருக்கு. எனக்கு சந்தோஷத்துல சும்மா போய் சொல்றீங்களா, ஏய் பாரு உண்மையா பையன் பிறந்திருக்கு. அந்த முந்தின நாள் போய் ஸ்கேன் பண்ண சொல்றாங்க. அந்த ஸ்கேன் டாக்டர் கிட்ட கேட்கிறேன், இப்ப லாஸ்ட் நாளைக்கு எப்படினாலும் ஆப்ரேஷன், இன்னைக்கு சொல்லிடுங்களேன் பையனா பொண்ணா. அவரு சொல்லக்கூடாதுமா, ரூல்ஸ் படி என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. ஆனா சொல்றாரு, என்னோட முதல்ல என்னது பொம்பளை பிள்ளை, நான் பேர பிள்ளைய பார்க்க வரேன் சரியா அப்படின்றாரு. உன்னை என் ஹஸ்பண்ட பேர பிள்ளைன்னா பையன் தானே, அப்படி இல்லை, பேர பிள்ளைங்கன்னா பையனும் இருக்கும் பொண்ணும் இருக்கும். அதாவது இந்த சந்தோஷம் எதுல எடுத்தாலும் ஆண்டவர் வேதத்தோட ஒன்றி போகும்போது வருகிற சந்தோஷம். சில நேரம் உட்காந்து நேற்றுலாம் 12 மணி வரைக்கும் உட்காந்து செய்தியை ஃபினிஷ் பண்ணணும். ஏன்னா எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டான்னா, எல்லாத்தையும் ஒரு ஹெட்டிங் போட்டு ஒரு இது முடிச்சாச்சு. ஆனா முந்தின நாள் உட்காந்து முந்தின நாள் திரும்ப அதை வாசிச்சு, ஆண்டவரே நாளைக்கு அடுத்து என்ன கொடுக்க போறீங்கன்னு உட்காரும்போது சில நேரம் 12 மணி ஆகும். அந்த பைபிள் ரீடிங் எடுக்கும்போது என் ஹஸ்பண்ட் இன்னும் படுக்கலையா. எனக்கு என்னன்னா அந்த ரூமை விட்டு வெளியில போய் தனியாலாம் உட்கார பயம், உண்மையை சொல்றேன் பயம். அதனால என்ன பண்ணுவேன், நான் பெட்ரூம்லேயே கொஞ்சம் லைட் போட்டுட்டு ஒருத்தர் உட்காந்துக்கிறேன்னு சொல்லிட்டு தான் எழுத ஆரம்பிப்பேன். 12 மணி ஆகுது, இன்னும் நீ படுக்கலையா, காலையில எழுமணும். சில நேரம் கண்டிஷன் போடுவார், நாளைக்கு பாப்பாக்கு லீவ்னா நம்ம என்ன பண்ணணும், வாக்கிங் போகணும். எனக்கு சொல்வேன், ஐயோ இவர் பாட்டுக்கு 10 மணிக்கே தூங்க ஆரம்பிச்சிடுறாரு, ஆண்டவரே நான் உட்காந்துருக்கிறது எனக்கு தான் தெரியும், உங்களோட உட்காந்து நான் போராடிட்டு இருக்கிறது அப்படின்னு. ஆண்டவரோட உள்ள அந்த ஐக்கியத்தை சொல்லித்தரேன் உங்களுக்கு, அந்த ரகசியத்தை சொல்லித்தரேன். இந்த ரகசியம் தான் பெரியதுங்க. ஆண்டவருக்கும் உங்களுக்கும் உள்ள அந்த பிணைப்பு, அந்த ஏற்றுக்கொள்கிற அந்த மனநிலை, இதெல்லாம் இருந்தீங்கன்னா வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன பண்ண முடியும், உங்களால தாண்டி போக முடியும். அது நம்ம மேல புரண்டு வந்தாலும் அது நம்மளை என்ன பண்ணாது, சேதப்படுத்தாது. அது பெற்றுக்கொள்ளும் போது இருக்கிற அந்த மகிழ்ச்சி. ஐயோ பேசிட்டே இருந்துட்டேன், டைம் பார்க்கல, சாரி. அந்த ஆண்டவர் நமக்குள்ள என்ன பண்றாரு, அந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறார். வேதத்தை நேசிப்பவர்களுக்கு சமாதானம், ஆண்டவரை நம்புவோருக்கு சமாதானம், நன்மை செய்கிறவர்களுக்கு சமாதானம். இந்த 3 சமாதானத்தோடு இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரே முடிக்கிறேன். உண்மையிலே பேசிட்டே இருந்தா சமாதானத்தை குறித்து இன்னும் பேசிக்கொண்டே இருக்கலாம் போல. அவ்வளோ சமாதானம் நம்முடைய இருதயத்தை என்ன பண்ணுது, நிரப்புது.